Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்க group 1 2017 question paperல இருந்து 26th question தான் பார்க்க போறோம். So already 25 question பார்த்திருக்கோம். So 2017ல group 1ல வந்து உங்களுக்கு 50 questions வந்து இருந்துச்சு. So அதோட அடுத்த பார்ட் வந்து அதாவது 26ல இருந்து 50 question வரைக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். So இந்த வீடியோல 26th question என்ன and அதை எப்படி சால்வ் பண்ணனும்ன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 26th கொஸ்டினில் வந்து சிலிண்டரோட ரேடியஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஹைட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அதோட ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நார்மலாக எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் 4x 3x அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4x வந்து ஒரு சிலிண்டரோடது R1, இந்த 3x வந்து இன்னொரு சிலிண்டரோடது R2. அடுத்து வந்து ஹைட்டு. ஸோ ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் 7y 4y. ஸோ இதுக்கும் வேறு வேறு வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இது வந்து H1, இது வந்து H2. ஸோ நமக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாஸ் எதுக்கு சிலிண்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRh. ஸோ இப்போ ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரேஷியோனா ஒரு சிலிண்டருக்கும் இன்னொரு சிலிண்டரையும் நம்ம டிவிஷனில் வந்து வரும். அப்படின்னா 2πR1H1 டிவைடட் பை 2πR2H2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 2π காமனாக இருக்குது, கட் ஆகிடும். அப்போ R1 என்னதுங்க 4x, அடுத்து வந்துட்டு H1 வந்து 7y டிவைடட் பை அடுத்து R2 வந்து 3x, y வந்து 4y. ஸோ இதை எடுத்தீங்கன்னா 28xy வரும். ஸோ 7 4s are 28 xy. அடுத்து வந்து 4 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 12, மறுபடியும் x and y. ஸோ இது வந்து எதில் போகும்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் வந்து போகும். ஸோ 4 3s are வந்து 12, அப்புறம் வந்து 4 7s are வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ என்ன ஆகும் x and y வந்து கேன்சல் ஆகிடும். அப்படின்னா என்ன வரும் இங்கே வந்து 7/3 வரும். ஸோ ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:3. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரேஷியோவில் கொடுத்துருக்கனால ரேஷியோ ஃபார்மேட்லேயே தான் அவங்க வந்து ஆன்சரும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இதை வந்து ஈஸியாக வந்து சால்வ் வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.